செக்ஷுவல் மெச்சூரிட்டி எந்த ஏஜ்ல ப்ரோ வரும்? இது வந்து கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 மாசம் ஆகும்போது செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்துடும். என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த வயசுல இது வந்துட்டா கூட இதனால ஜோடி சேர முடியாது. இது ஏன் ப்ரோ? இதுல வந்து ஒரே ஒரு ஆல்ஃபா மேல் ஒரே ஒரு ஆல்ஃபா ஃபீமேல் இருக்கும், 2 பேர் இருப்பாங்க அந்த ஒரு குரூப்புக்கு. அந்த 2 பேர் தான் வந்து அந்த கூட்டத்தை வழி நடத்துறது எல்லாமே. அந்த 2 பேர் சேர்ந்து தான் இன சேர்க்கையும் பண்ணும். இப்ப ஒரு வேளை இந்த ஆல்ஃபா ஃபீமேலை தாண்டி மற்ற ஃபீமேல்ஸ் வந்து கர்ப்பமாயிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப அந்த ஆல்ஃபா ஃபீமேல் சும்மா இருக்காது அந்த கீரிப்புல, அது வந்து மற்ற அந்த பெண் கீரியை வந்து அடிச்சு விரட்டி விட்டுரும். இப்போ இந்த 30 பேர் வந்து ஒரு கூட்டத்துல இருக்காங்கல்ல, நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா இந்த ஆல்ஃபா மேலுக்கும் இந்த ஆல்ஃபா ஃபீமேலுக்கும் பிறந்த குட்டிகள் தான் அந்த கூட்டத்துல இருக்கும். அப்ப அந்த குட்டியை தான் விரட்டவும் செய்து, அந்த குட்டி தான் இந்த அப்பா அம்மாவுக்கு வேலையும் பார்க்குது. கரெக்டா? இந்த கூட்டம் இருக்குல்ல ப்ரோ, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா இதுல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியா பிரிஞ்சு வந்து ஒரு தனியா ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்க முடியாதா? இதுங்க வாழ்ற டனல் 5 அடி ஆழத்துக்கும் 160 அடி அகலத்துக்கும் இருக்கும். இதுல என்ன நடக்கும்னா 5 பிரிவா வந்து பிரிஞ்சிருவாங்க வேலையை பகிர்ந்துக்கிறதுக்கு. கூட்டை விட்டு வெளியே வருவாங்கல்ல, தரையை விட்டு வெளியே வந்து உணவு தேடுவாங்க. அப்ப ஒரு பெரிய பாறை மேலேயோ இல்ல மரத்து மேலேயோ நின்று ஏதாவது எதிரிங்க வருதா, கழுகு மாதிரி ஏதாவது வருதான்னு சொல்லி நோட்டம் போட்டுட்டே இருக்கும் ஒரு காவலாளி கீரி. இப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஆபத்து வருதுன்னா அதுதான் சத்தம் போடும், உடனே எல்லாம் வந்து உள்ள ஓடிடும். போன வீடியோவில் மியர்கேட்டோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அது எப்படி பாம்பை வேட்டையாடிச்சு, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் மியர்கேட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே வாழும், என்ன பண்ணும், அதோட அளவு என்ன, அதோட ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாமே போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் மியர்கேட்டோட இனச்சேர்க்கை மற்றும் ஒரு லைஃப் சைக்கிள், இதை பற்றி தான் ப்ரோட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் லைஃப் சைக்கிள் பார்ப்போமா இல்லை இனச்சேர்க்கை பார்ப்போமா? ரெண்டையுமே சேர்ந்து பார்த்தாதான் பெட்டர், அப்பதான் புரியும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் மியர்கேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ்ல ப்ரோ செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரும்? ஃபர்ஸ்ட் இந்த மியர்கேட் கீரிகளை பொறுத்த வரைக்கும் இதனுடைய லைஃப் ஸ்பேன் சொல்லிடுறேன். அது வந்து ஒரு 5ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் காடுகளில் வாழும். கேப்டிவிட்டியில வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா அப்போ 15 வருஷத்துக்கு மேல கூட வளர வாய்ப்பு இருக்கு. மியர்கேட் கீரிகளை வளர்க்குறதுக்கு ஆள் இருக்காங்களா? ஆமா, அது வந்து மக்கள் வளர்க்கறது இல்ல, அது காட்சிக்காக வச்சிருப்பாங்கல்ல ஜூல, அந்த மாதிரி சொல்றேன். மியர்கேட் கீரிகளை காட்சிகள் எல்லாமா அப்புறம் வச்சிருக்காங்க? காட்சிகள்ல வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அங்க வந்து மனித அந்த இதோட இருக்கும்போது, கேரோட இருக்கும்போது அது அவ்வளவு நாள் வந்து வாழும். ஓகே, இப்போ இந்த இனச்சேர்க்கை செக்ஷுவல் மெச்சூரிட்டி எந்த ஏஜ்ல ப்ரோ வரும்? இது வந்து கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 மாசம் ஆகும்போது செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்துடும். பிறந்த ஒரு வயசு முடியல. கரெக்டா? ஆனா இங்க என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த வயசுல இது வந்துட்டா கூட இதனால ஜோடி சேர முடியாது. இது ஏன் ப்ரோ? ஏன்னா பொதுவா சொல்லிடுறேன், இப்ப மியர்கேட்ஸ் வந்து மாபா தான் வாழும். மாப்னா என்ன? கூட்டமா வாழ்றது. ஒரு 2ல இருந்து 30 பேர் வரைக்கும் வாழுவாங்க. அதிகபட்சம் 50 பேர் கூட ஒரே கூட்டத்துல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இவ்வளவு பேர் இருக்கும்போது இவங்க வாழ்றதோ பாலைவனத்துலதான் மேக்சிமம். இப்படி பாலைவனத்துல வாழும்போது அங்க உணவு அதிகமா கிடைக்குமான்னா கிடைக்காது, கம்மியாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற எல்லாமே இப்போ 30 இருக்குன்னா 15 ஆண் 15 பெண் இருக்கும். அத்தனை பேரும் இணை சேர்ந்து குட்டி போட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இதுங்க வந்து பொதுவா 3ல இருந்து 7 குட்டி வரைக்கும் போடும் ஒரு முறைக்கு. ஒரு வருஷத்துக்கு 3 முறை கூட இதனால குட்டி போட முடியும். அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு முறைக்கு 3 குட்டி போடுதுன்னா ஒரு வருஷத்துல 9 குட்டி போட்டுற முடியும். அந்த மாதிரி அது ஒரு ஆண் ஒரு பெண் மட்டும். அப்ப மொத்தமா சேர்த்தா எத்தனையோ குட்டி போடுற மாதிரி ஆயிரும். ஸோ அத்தனையும் சேர்ந்து பண்ணா அப்ப எங்க போய் வாழ்றது, எப்படி சாப்பிடுறது, அந்த மாதிரி இருக்கு. அதனால இதுங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னா, இதுல வந்து ஒரே ஒரு ஆல்ஃபா மேல் ஒரே ஒரு ஆல்ஃபா ஃபீமேல் இருக்கும், 2 பேர் இருப்பாங்க அந்த ஒரு குரூப்புக்கு. அந்த 2 பேர் தான் வந்து அந்த கூட்டத்தை வழி நடத்துறது எல்லாமே. அந்த 2 பேர் சேர்ந்து தான் இன சேர்க்கையும் பண்ணும். இன சேர்க்கை மேட்டிங் பண்ணிட்டு குட்டி போட்டதுக்கு அப்புறம் அதை வளர்க்கறது பராமரிக்கிறதெல்லாம் மற்றவங்களுடைய வேலையா இருக்கும். இப்ப ஒரு வேலை இந்த ஆல்ஃபா ஃபீமேலை தாண்டி மற்ற ஃபீமேல்ஸ் வந்து கர்ப்பமாயிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப அந்த ஆல்ஃபா ஃபீமேல் சும்மா இருக்காது அந்த கீரிப்புல, அது வந்து மற்ற அந்த பெண் கீரியை வந்து அடிச்சு விரட்டி விட்டுரும். அந்த கர்ப்பமா இருக்கிறத அடிச்சு விரட்டுமா இல்ல பொதுவா? கர்ப்பமா இருக்கிறத அடிச்சு விரட்டிடும். ஒருவேளை
அதுக்கு அப்ப கண்டுக்காம குட்டி போடும்போது தான் அதுக்கு தெரியுதுன்னு வச்சுக்குவோம். அந்த குட்டிகளை போய் ஆல்பா ஃபீமேல் கொன்னுரும். தன்னுடைய குட்டிகள் மட்டும்தான் இந்த கூட்டத்துல இருக்கணும்னு சொல்லி ஆல்பா ஃபீமேல் வந்து நினைக்கும். ஓகே, இப்போ இந்த கூட்டம் இருக்குல்ல ப்ரோ, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா இதுல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியா பிரிஞ்சு வந்து தனியா ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்க முடியாதா? முடியும். அது எப்படி முடியும்ன்றத சொல்றேன். இப்ப 30 பேர் இருக்காங்கல்ல ஒரு கூட்டத்துல, அது வந்து அதிகமாகும் போது ஒரு 35 40ன்னு ஆகும்போது அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய ஆல்பா ஃபீமேல் வந்து ஒரு சில பெண்களை வந்து டிஸ்பேசல் பண்ணிடும். அதுவே வந்து அடிச்சு விரட்டிடும், இங்க இருக்க வேணாம்னு சொல்லி. பொண்ணுங்களா போக மாட்டாங்க. அடிச்சு விரட்டினோடனே வேற வழி இல்லாம 2-3 பேரா சேர்ந்து கிளம்பி அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போற மாதிரி ஆயிடும். அதே சமயம் இந்த கூட்டத்திலேயே வந்து டீசென்டான ஆண்களும் இருப்பாங்க, தானா வந்து தனித்தனியா பிரிஞ்சு கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இந்த கீரி பிள்ளைகள் வந்து செய்யறனால அது தனியாக வந்து பிரிஞ்சு போகும். ஸோ இப்படியே அந்த 30ன்ற ரேஞ்சு வந்து ஓரளவுக்கு அந்த ஆவரேஜாக வந்து இதுவாகும், மெயின்டைன் ஆகும். அந்த நேரத்தில் இப்போ இந்த கூட்டத்துல இருந்து பெண்கள் போயிருப்பாங்க, அதே மாதிரி வேற ஒரு மாப்ல இருந்து ஒரு சில ஆண் வெளியே வந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்துருவாங்க. சேர்ந்து இப்போ ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்றாங்கன்னா அந்த எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்குவோம், எக்ஸ் பெண்ணு ஒய் ஆணு, அந்த 2 கீரிகளும் சேருதுன்னா ஒரு 4 குட்டி பிறக்குதுன்னு வச்சுக்குவோம். குட்டி பிறந்த அதாவது ஒரு 60ல இருந்து 70 நாள் ஆகும் குட்டி பிறக்கிறதுக்கு. ஸோ பிறக்கிறதுக்கு அப்புறம் 3 வாரங்கள் வரைக்கும் அந்த இவங்க 2 பேரும் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு பரோ மாதிரி உருவாக்கி அவங்களுக்கான அந்த இடத்தை உருவாக்கி அதுக்குள்ள குட்டிகளை வந்து பாதுகாக்கும். பெண் கீரி வந்து பால் கொடுக்கும், ஆண் கீரி வெளியே போய் உணவு தேடிட்டு கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறது, அந்த இடத்துல இருந்து மற்ற எதுவும் வராம இருக்கிறது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோம். இப்போ இந்த 30 பேர் வந்து ஒரு கூட்டத்துல இருக்காங்கல்ல, நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா இந்த ஆல்பா மேலுக்கும் இந்த ஆல்பா ஃபீமேலுக்கும் பிறந்த குட்டிகள் தான் அந்த கூட்டத்துல இருக்கும். அப்ப அந்த குட்டியை தான் விரட்டவும் செய்து, அந்த குட்டி தான் இந்த அப்பா அம்மாவுக்கு வேலையும் பார்க்குது. கரெக்டா? ஓகே, இதுல இப்ப இந்த குட்டியவே எப்படி ப்ரோ விரட்ட முடியுது? எப்படி விரட்ட முடியுதுன்னா ரொம்ப குட்டிகளை விரட்டாது. இப்ப ஒரு ஆல்பா ஃபீமேல் வந்து பொண்ணுங்களை விரட்டுதுன்னா அந்த ரேஞ்சுக்கு வளர்ந்துருக்கும்ல. இப்போ ஒரு வயசுல வந்து கர்ப்பமாகறதுக்கு பெண்கள் ரெடியா இருக்கும் கீரிகள். 2 வயசுல கர்ப்பமாயிருச்சுன்னு வச்சுக்கோம், அப்ப அந்த தாய்க்கு ஒரு 3 வயசு ஆகும்போது அதனுடைய ஒரு பெண் குட்டிக்கு 1 வயசு ஆயிருக்கும். தாய்க்கு 5 வயசு ஆனா பெண் குட்டிக்கு 3 வயசு ஆயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மெச்சூரிட்டி எல்லாமே இருக்கும்ல. அந்த மாதிரி அதனோட ஜோடி சேர்றதுக்கு ரெடி ஆகுற மாதிரி இருக்கும்ல, அதை தான் ஆல்பா ஃபீமேல் வந்து விரட்டுமே ஒழிய அப்ப பிறந்திருக்கும்ல சின்ன சின்ன குட்டிகளா இருக்கும்ல ஜூவினைல்ஸ், அவங்கள வந்து விரட்டாது. இப்போ இந்த குட்டிகள் இருக்குல்ல 3 வயசு ஆகிற வரைக்கும் இந்த ஆல்பா ஃபீமேல் தான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குமா? இல்ல. அப்ப இது எப்படி இந்த குட்டிகளுக்கு தெரியும்? இது எப்படி தெரியும்ன்றதுன்னா ஃபர்ஸ்ட் 6 மாசம் தான். இப்ப நான் சொன்னேன்ல எக்ஸ் ஒய் பிரிஞ்சு போய் குட்டிகளை பார்த்துப்பாங்க. இப்ப 6 பேர் ஆயிட்டாங்க ஒரு குரூப்ல, ஒரு மாப்ல. இப்ப என்ன நடக்கும்னா மறுபடியும் ஜோடி சேர்ந்து குட்டி பிறக்கும். அதுக்குள்ள இது வந்து அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் 3 வாரம் வந்து பொந்துலே இருந்து பால் குடிக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வரும். அப்ப இந்த அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து வேட்டையாட கத்து கொடுக்கும், பதுங்கவும் கத்து கொடுக்கும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஜோடி சேர்ந்து அவங்க குட்டி போட்டு ஒரு 3 குட்டி பிறக்குதுன்னா ஏற்கனவே பிறந்த 4 குட்டி இருக்கும்ல, அது அந்த 3 குட்டிகளை வந்து பார்த்துக்கும். அப்ப இந்த 2 பேரும் சந்தோஷமா வெளியே போக முடியும். அதாவது அண்ணன் தங்கச்சி இந்த குட்டிகளை பாத்துக்கிற மாதிரி வரும். ஆனா இதுல இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குட்டிகள் வளர வளர பிறக்க நிறைய பேர் மாதிரி ஆயிரும். நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஆயிரும். கரெக்டா? இப்ப ஒரு 30 பேர்லாம் ஆயாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பெரிய அந்த டனல் இருக்கும். இதுங்க வாழ்ற டனல் 5 அடி ஆழத்துக்கும் 160 அடி அகலத்துக்கும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெரிய அந்த இடம் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் 15 வரைக்கும் எக்ஸிட் என்ட்ரன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லி. ஸோ அவ்வளோ இருக்கும்போது இதுல என்ன நடக்கும்னா 5 பிரிவா வந்து பிரிஞ்சிருவாங்க வேலையை பகிர்ந்துக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் பிரிவு வந்து ஆல்பா பேர்ஸ், அதாவது ஆல்பா மேல் ஒன்று ஆல்பா ஃபீமேல் ஒன்று. இவங்க 2 பேருக்கும் என்ன வேலைன்னா ஜோடி சேர்றது, குட்டி போடுறது, அதுக்கப்புறம் கூட்டத்தை வழி நடத்துறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கும்பலை கூட்டு போறது, இதெல்லாம் ஆல்பா பேர்ஸ் வந்து பண்ணும். 2வது வந்து சென்டினேல். இது எப்படின்னா காவலாளி. இப்ப வந்து கூட்டை விட்டு வெளியே வருவாங்கல்ல, தரையிட்டு வெளியே வந்து உணவு தேடுவாங்க. அப்ப ஒரு பெரிய பாறை மேலேயோ இல்ல மரத்து மேலேயோ நின்று ஏதாவது எதிரிங்க வருதா, கழுகு மாதிரி ஏதாவது வருதான்னு சொல்லி நோட்டம் போட்டுட்டே இருக்கும் ஒரு காவலாளி கிளி.
சாரி கீரி. இப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஆபத்து வருதுன்னா அதுதான் சத்தம் போடும், உடனே எல்லாம் வந்து உள்ள ஓடிடும். இப்போ சவுண்ட் வந்து இந்த சவுண்ட் போட்டா இது ஆபத்துக்கானதுன்றது தெரியும். ஒவ்வொரு சவுண்ட் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கோம். இப்ப பொதுவா காவலாளி யாருன்னு, இப்ப 30 பேருனா ஒரே ஒரு ஆள் காவலாளி ஒரு நாள் காவல் காப்பான். அந்த ஆள் யாருன்னு மத்த 29 பேருக்கும் தெரியும், அவனோட குரலும் தெரியும். அது எப்படி முதல் இந்த ஒரு ஆள் தான் காவலாளி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ளே வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்கும். அவன் தானா போய் ஒரு ஆள் வந்து அந்த மரத்து மேல ஏறி நின்னோடனே மற்றவங்க போக மாட்டாங்க, சரி இவனோட வேலை இன்னைக்கு இதுன்னு சொல்லி. பிளஸ் ஆல்ஃபா பேர்ஸும் வந்து சில நேரம் பிரிச்சு கொடுக்கும், நீ இதை பார்த்துக்கோ, இவன் வந்து வேலையை பார்த்துக்கட்டும்ன்றது. ஸோ அதுவும் வந்து கிரி பிள்ளைகள்ல நடக்கும். இதுல இன்னொரு ஒரு ஆச்சரியம் இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பேர் சொன்னேன், இன்னொன்னு சென்டினல் சொன்னேன்ல. மூணாவது வந்து பேபி சிட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, இந்த தம்பி தங்கச்சிங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு. அவங்க வந்து அந்த அந்த டனலுக்குள்ளே இருந்து குட்டிகளை வந்து பாத்துக்கிறது, அந்த வேலை அவங்களுக்கு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. 4வது குரூப் அது வந்து டீச்சர்ஸ். அவங்க தான் வந்து கொஞ்சம் வளர்ந்து நல்லா ஓடி ஆட முடியும்ல, அவங்களை கூட்டு போய் இதை சாப்பிடணும், இந்த மாதிரி அவர் சத்தம் போடுறா இருப்பாரு காவலாளி அப்படின்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது வந்து அந்த டீச்சர்ஸ் குரூப். அது ஒன்று இருக்கும். கடைசியா 5வது குரூப் வந்து பரோடிக்கர்ஸ், அதாவது குழியில மண்ணு சேர்ந்து குழி வந்து இப்ப 5 அடியில இருந்து 4 அடின்னு மாற ஆரம்பிக்கும், அதை அள்ளி வெளியே வீசுறது, சுத்தப்படுத்துறது, அந்த வேலை. ஸோ இப்படி 5 பிரிவா சேர்ந்து இந்த கும்பல் வந்து வாழும். இன்னொன்னு என்ன தெரியுமா, இவங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குன்னா அந்த எல்லைக்குள்ளேயே இப்ப எப்படி ஒரு பெரிய டனல் இருக்கு, இந்த மாதிரி 10-15 டனல் வந்து வச்சிருக்கோம் பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஒரு 3-4 நாள் தான் ஒரு இடத்துல வாழும். அடுத்து அந்த ஆல்ஃபா பேர்ஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடும். இது அது வரைக்கும் வந்து சும்மா இருக்கும். ஏன் இப்படி பண்ணுதுன்னா, ஒரே இடத்துல வாழ்ந்தா கிருமி தொற்று, அதுக்கப்புறம் அந்த வாசனை படிஞ்சிரும், மற்ற விலங்குகளுக்கு ஈஸியா. மற்ற விலங்குகள் வருதுன்னா இது வந்து இங்க இருந்து பக்கத்துல இருக்கிறதுக்கு தானே போகுது, அப்படி அதுல ஒண்ணு இல்ல. பக்கத்துலன்னா ரொம்ப பக்கத்துலலாம் இருக்காது, அது ரொம்ப நிறைய மீட்டர்ஸ் தள்ளி இருக்கும். இப்ப 1வது குழியே நான் சொல்லியிருக்கேன் 160 அடி வரைக்கும் அந்த பரப்பளவு இருக்கும்னா, அப்ப பக்கத்துல இன்னொன்னு இருக்கும்ல, அதுவும் அதே மாதிரிதான் இருக்கும். அப்ப இப்ப 1வதுல இருக்காங்கன்னா உடனே 2வதுக்கு போக மாட்டாங்க, 15வது கூட போகலாம். அப்ப ரொம்ப தூரம் 1 கிலோமீட்டர் அளவுக்கு கூட டிஸ்டன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்க அதிகம் உணவு கிடைக்குது அந்த நாள் எங்க கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி 3-4 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கூட்டமா கிளம்பி போய் அந்த ஆல்ஃபா பேர்ஸ் வந்து வழி நடத்தி இப்படி வாழும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் வந்து ஒரே ஆளு காவலாளி கிடையாது. ஒரு நாள் ஒரு ஆளி காவலாளியா இருந்தா இன்னொரு நாள் வேற ஆள் காவலாளி. அதே மாதிரிதான் பேபி சிட்டர்ஸ், எல்லாரோட வேலையும் அப்படியே மாறி. இப்போ ஒரு நாள் இவங்க வந்து நாங்க வந்து வீட்டை கிளீன் பண்றோம்னா அடுத்த நாள் வந்து அவங்க வந்து வாட்ச்மேன் வேலை பார்ப்பாங்க. இப்ப நீங்க தேனீக்கள்லாம் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து இந்த வேலை ஒர்க்கர்ஸ் வந்து இருந்தா அது குறிப்பிட்ட வயசு ஆகும்போது தான் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுல தேன் கூட்டை சுத்தம் பண்றது, கொஞ்சம் அதிக வயசானா தேன் எடுக்கிறதுக்கு வெளியே சுத்துறது, இந்த மாதிரி இருக்குல்ல. ஆனா இதுல அப்படி கிடையாது, யார் எந்த வேலை வேணா பிரிச்சுப்பாங்க, ஆனா இன சேர்க்கை மட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு, இவங்களுக்குள்ள இன்பிரீடிங் நடக்காது. அக்கா தங்கச்சின்னா அந்த முறை தெரியும், அண்ணன் தம்பிக்கும் முறை தெரியும். ஆல்பா ஃபீமேல் யாரையுமே விட மாட்டேங்குது, அது மட்டும் தான் ரோபிங் பிஹேவியர்னு ஒண்ணு இருக்கு கீரிகளுக்குள்ள, குறிப்பா அந்த மியர் கேட்டுக்குள்ள. அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு ஆல்பா மேல் ஒரு ஆல்பா ஃபீமேல் இருக்கு, மிச்சம் பேர் எல்லாமே வந்து ஆண்கள் பெண்கள். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆண் கீரிக்கு நேட்டிங் பண்ற ஆசை வந்தா அந்த குரூப்பை விட்டு நைஸா வெளியே கிளம்பும். கிளம்பி பக்கத்துல இன்னொரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்ல ஆல்பா ஃபீமேலுக்கு தெரியாம மத்த பெண்கள் சும்மா இருக்கும்ல, அதுங்க கூட போய் மேட்டிங் பண்ணிரும். அதே மாதிரி வேற குரூப்ல இருந்து இவனுங்க குரூப்புக்கு ஏதாவது ஒரு பையன் வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதனாலதான் ஆல்பா ஃபீமேலுக்கு தெரியாம சில நேரம் மற்ற பெண்கள் வந்து கர்ப்பமாகறாங்க. அந்த கர்ப்பமான பெண்ணை வந்து ஆல்பா ஃபீமேல் விரட்டும், இல்லைன்னா குட்டி போட்ட பிறகு அந்த குட்டியை வந்து ஆல்பா ஃபீமேல் கொல்லுது. இப்ப இந்த குட்டி எத்தனை நாள் கழிச்சு ப்ரோ போடும்? அதான் சொன்னேன், 60 to 70 நாள். ஒரு குட்டி போடுறதுக்கு 60ல இருந்து 70 நாள், 3ல இருந்து 7 குட்டி போடும் ஒரே டைம்ல. ஆமா, அது மாதிரி இருக்கும். ஆல்பா மேல் வந்து மற்ற பெண்கள் கூட சேராம ஆல்பா ஃபீமேல் கூட தான் சேரும். சரி, இப்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்,
இந்த ஆல்ஃபா மேல் ஆல்ஃபா ஃபீமேல் மியர்கேட் கீரிகள்ல எப்படி செலக்ட் பண்ணப்படுறாங்க? ஏங்க இவங்களே வந்து அப்பா அம்மா குடும்பமா தான் அப்படி இல்ல. அப்படி சில நேரம் வந்து இப்ப அப்பா வந்து வயசாயிருச்சு, இறந்து போயிடுறாங்க, ஆல்ஃபா ஃபீமேல் இல்லாம போயிடுது. இப்ப என்ன நடக்கும்னா அந்த கூட்டத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் சண்டை நடக்கும். ஓகே, ஃபைட் இருக்கும். ஜெயிக்கிறது ஆல்ஃபா மேல் ஆயிரும். ஆனா அந்த ஆல்ஃபா மேல் வந்து வழி நடத்த தான் தகுதி இருக்கும். ஏன்னா இப்ப ஆல்ஃபா ஃபீமேல் வந்து இவனுடைய தாய், அதனால மேட்டிங் பண்ண மாட்டான் இந்த ஆல்ஃபா மேல். அதே மாதிரி மற்ற பெண்களும் வந்து சகோதரிகள் தான், சிஸ்டர்ஸ் தான். அப்ப அதையும் வந்து பண்ண முடியாது. அப்ப இது ஓரளவுக்கு மேல வெறுத்து போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லாத கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிறத விட வேற ஒரு கூட்டத்துல தொண்டனா வாழ்ந்துடலாம்னு சொல்லி அந்த ஆல்ஃபா மேல அந்த பதவியை தூக்கி போட்டு வேற ஒரு குரூப்புக்கு போயிரும். மாபுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு ஆல்ஃபா மேல தோக்கடிக்கிறதுக்கு சண்டை போடும். ஓகே, அப்ப இப்ப இங்க மேல் இருக்காங்க, வேற ஒரு ஆள் வந்து இங்க வரும். இங்க வந்து அப்ப சண்டை போட்டு இந்த கூட்டத்தை இது தோத்துருச்சுன்னா இது எடுத்துக்கிறோம். அப்ப வந்து அந்த ஆல்ஃபா ஃபீமேல், ஆமா, மத்த எல்லாருக்கும் தாயா இருந்தாலும் புதுசா வந்தவனுக்கு அந்த ஆல்ஃபா ஃபீமேல் தாய் கிடையாது. இப்ப அந்த புதுசா வந்தவன் தாயை தவிர்த்து அந்த கூட இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் அவங்களெல்லாம் சேராது. ஆல்ஃபா ஃபீமேல் இருக்கும்போது ஆல்ஃபா ஃபீமேல் கூட தான். ஆல்ஃபா ஃபீமேல் சண்டை போடும், மற்ற பெண்களை சேர விடாது. அதனால இப்போ ஆல்ஃபா ஃபீமேலுக்கு வேற ஒரு ஃபீமேல் வந்து சண்டை போட்டு நான் இந்த மாதிரி ஆல்ஃபா ஃபீமேல் ஆக போறேன், ஜெயிக்கலாம், சண்டை போடலாம், கடிக்கலாம். ஓகே, அந்த மாதிரியும் நடக்கும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா பெண்கள் வெளியே வர மாட்டாங்க. ஓகே, பயந்த சுபாவம் இருக்கு. ஆல்ஃபா ஃபீமேல் தான் விரட்டியே விடும். விரட்டி விட்ட பெண்கள் இருப்பாங்க, அவங்க வந்து தனியா போன உடனே இந்த குரூப்ல இருந்து வேற ஒரு குரூப்ல இருந்து ஒரு ஆண்கிரி வெளியே வருதுன்னா அது கரெக்ட் பண்ணி நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல அந்த மாதிரி சேர்ந்து ஏற்கனவே அது இயற்கையாவே ஆல்ஃபா ஃபீமேல் ஆயிரும்ல. அப்ப தேவையில்லாம ஆல்ஃபா ஃபீமேல் வந்து சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, தோக்கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும். இதுல நான் சொன்ன அந்த ரோபிங் பிஹேவியர் தான் வந்து விசித்திரமா இருக்கும். பசங்க மட்டும் தெளிவா வெளியே போய் மற்ற வீட்டு பொண்ணுங்க கூட சேர்ந்துட்டு வந்துடும் ஆண்கீரிகள் பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி இந்த மியர்கேட்ஸோடைய லைஃப் ஸ்டைல், இதனுடைய ஒட்டுமொத்தமான ப்ரீடிங் பிஹேவியர் இப்படிதான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோல கேள்விகள் எனக்கு அவ்வளவுதான், ப்ரோக்கு சொல்றதுக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோல என்ன ப்ரோ பார்க்க போறோம்? பேண்டட் மாங்கூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கீரி இனம் இருக்கு. அதுவும் கூட்டமா தான் வாழும். ஆனா அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, அதுல உள்ள என்ன வித்தியாசம், அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.